ஒன்று சொல்லுவாங்க. பிளட் மணி. பிளட் மணி, ரத்த பணம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த அதாவது கேட்டினா அந்த இதுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி. இப்போ வந்து அவர் கொலை செஞ்சிட்டிங்க, இங்கே இப்போ நம்ம கூட கிட்டத்தட்ட பிளட் மணி தான் கொடுக்குறோம். இப்போ அஜித்குமார் இறந்ததுக்கு என்ன செஞ்சோம், நிவாரணம் கொடுக்குறோம் இல்லையா? நிவாரணம் தான் அந்த பிளட் மணின்றது. இப்போ நிவாரணம் வேறு, பரிகாரம் வேறு. இப்போ நிவாரணம் வந்து அரசு கொடுக்குது, பரிகாரம் என்பது அரசு வந்து சட்டப்பூர்வமாக வந்து தண்டிக்கப்படுறது. யார் கொலை செஞ்சாரோ அவங்க தண்டிக்கப்படுறது. இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளட் மணின்றது என்னென்னா, கொலை செய்யப்பட்டவர் இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு இவங்க ஏதாவது வந்து கொடுத்தாங்க, இந்த நிதி உதவி கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோன்றது அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அரசே வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, இத்தனை கோடி கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ ஒரு 8.5 கோடி ரூபா வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும். அதுதான் அங்கே முக்கியமானது. கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியாது. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ வேணால் அந்த மரண தண்டனை வந்து விடுவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இதுக்காக இங்கேருந்து கேரளாவிலேருந்து அவங்க அம்மா, நிமிஷாவுடைய அம்மா, அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கிளம்பி போய் ஒரு பெரிய ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டு பல இடங்கள் வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்குது. எல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க கொடுத்தாலும் எப்படி கொண்டு போய் வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணவே முடியல. அந்த ஃபேமிலியை கம்யூனிகேட் பண்ணி தானே கொடுக்கணும். அப்போ நேரடியாக இவங்க போய் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வந்து அஃபிஷியலாக ஒரு ரூட் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள ரீச் பண்ணவே முடியல. இன்பிட்வீனும் இவங்களுக்கு வந்து இதுக்கு இடையில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமும் வந்துடுச்சு. அப்போது இது வந்து எப்படின்னு வந்து பரபரப்பாகிடுச்சு. வந்து இதுதான் முதல் முறை ஏமனில் இப்படியான வந்து ஒரு இந்தியருக்கு வந்து தண்டனை வழங்குறதுன்றது முதல் முறை தான்.